பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை இப்பொழுதும் இவஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம் பிரச்சனைகளை குறித்து தியானிக்க இருக்கிறோம். பிரச்சனைகள் என்பது நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் காண்கின்ற ஒன்றாகும். வாழ்க்கை என்பது போராட்டமே. இந்த போராட்டம் எப்பொழுது முடிவுறும்? உலகம் இருக்கிற வரை இந்த போராட்டம் நமக்கு உண்டு. பிரியமானவர்களே, பிரச்சனைகள் வர காரணம் என்ன என்று தியானிப்போமானால், மனிதனின் பாவ சுபாவத்தால் பிரச்சனைகள் வருகிறது. பிற நபர்கள் மூலமாக பிரச்சனைகள் வருகிறது. நம்முடைய தவறான தெரிந்தெடுப்புகளால் பிரச்சனைகள் வருகிறது. நம்முடைய சந்தோஷத்தை கெடுக்க சாத்தான் பிரச்சனைகளை கொண்டு வருகிறான். நம்மை பயிற்றுவிக்க தேவன் பிரச்சனைகளை அனுமதிக்கிறார் என்று நாம் காண்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பிரச்சனைகளை எப்படி தீர்த்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய பிரச்சனைகளை தெய்வ சமூகத்திற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். ஒருவருக்கொருவர் தனித்து பேச வேண்டும். 2-3 பேர் சாட்சிகளோடு முன்னிலையில் பேச வேண்டும். முடிவு எட்டப்படாவிட்டால் நம் சட்டத்தின்படி நாம் முடிவு எடுக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எப்பொழுதும் நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையிலும் உடைய சமூகத்திற்கு வர கொடுத்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காண்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொண்டு ஒரு வெற்றியுள்ள ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.